அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வாறு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்வது அல்லது மதிப்பெண்களை பார்ப்பது என்பது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்டம் சில பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம கூகுளில் TNResults.nic அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்ததுமே TN போர்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. இதை நம்ம கிளிக் செய்கிறோம். கிளிக் செய்ததுமே HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2024 வந்துச்சு. நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்தை நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய பிறந்த தேதி / அதன் பிறகு மாதம் / அதன் பிறகு வருடம் கொடுத்துட்டு நம்ம கெட் மார்க்ஸ் கொடுக்குறோம். கொடுத்ததுமே நம்மளுடைய மார்க்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல மார்க் ஷீட்டை டவுன்லோட் செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கலை. நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் குயிக் ஸ்க்ரீன்ஷாட் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை இது கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செய்துக்கலாம். அதை டவுன்லோட் செய்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரீனை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் இதில் ஷார்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம சேவ் செய்து வைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம சேவ் செய்துக்கிட்டோம். இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துட்டோம். இதை நம்ம பிரிண்ட் செய்து வச்சுக்கலாம். அதன் பிறகு நமக்கு எப்படியும் டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க, அல்லது இந்த இடத்துல டவுன்லோட் செய்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. நம்ம பிடிஎஃபாக இதை டவுன்லோட் செய்துக்கலாம். தற்போது இதை செய்ய முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுன்னாலும் இந்த இடத்துல மெனு போயிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே சேவ் டு பிடிஎஃபாக வருது. பிடிஎஃப் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு பிரிண்டர் வேணும்னாலும் பிரிண்டர் செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் டு பிடிஎஃப் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்ததும் TN போர்டு ரிசல்ட் வருது. நம்ம பேரை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த பேஜ் மார்க் லிஸ்ட்டாகவே நமக்கு சேவ் ஆகிடுது. நம்ம இதை பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். தற்பொழுது உடனடியாக பள்ளிக்கூடத்தில் நமக்கு மதிப்பெண் பட்டியல் கொடுத்துருவாங்க. எனவே மீண்டும் ஒரு முறை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.